பிரியமான தேவ ஜனமே, ஜீசஸ் த crucified across ஆல் நேஷன்ஸ் ஊழியங்கள் பெருமையுடன் வழங்கும் மாற்றம். ஆவிக்குரிய மாற்றத்தை அனுபவிக்க இதோ எங்கள் அன்பு சகோதரர் எல்வித் ஜூனியர் அவர்களின் இந்த விசேஷித்த தேவ வார்த்தையை கேட்கும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். பார்த்து, பகிர்ந்து, ஜெபித்து மாற்றத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறது உங்கள் ஜேசி மீடியா ஹவுஸ் குழுமம். வாருங்கள், மாற்றத்தை காண மாற்றம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். அந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய குணமளிக்கும் வரத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இனி ஒரு நாட்களில் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை அவர் நமக்கு கற்றுத் தருவாராக. இந்த நாளில் கூட நம்முடைய மத்தியில அந்த தம்பியை எழுப்பித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாட்களில் பல இடங்களை வளமையாக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்வேன், எங்களுடைய ஜீசஸ் கருடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நம்ம வாழ்த்துறோம். Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக உங்கள் யாவரையும் பல நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்க நம் ஆவியானவரை நாம் வருந்தி நாம் பாலிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் தினந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாம் புதிய ஒரு மனிதனாக, புதிய ஒரு மனுஷியாக, புதிய ஒரு ஆத்மாவாக, புதியதொரு ஒரு ஜீவனம் பண்ணுகிற ஒரு பிள்ளையாக இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகிறேன். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் ஒருவேளை பழைய வாழ்க்கை இருக்கலாம், பழைய பாவம் இருக்கலாம், பழைய எல்லா ஆசா வாசங்களும் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே என் மீது நீர் கடந்து வரும் பொழுது, என் மீது நீர் மழையாக பொழியும் பொழுது ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கை மாறணும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆண்டவரே, என் மேல பனிய போல பெய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வருகிறாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கும்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. பனி போல
பொழியும் ஆவியே. ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா உமது ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. ஓ, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமது ஆவியானவர் ஓ கடந்து வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாற்றப்படணும் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இருள் காணப்பட்டிருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா என் வாழ்க்கையில நீதியின் சூரியன் வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இருள் என்ற ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கை மாற்றப்படணும் ஆண்டவரே. வெளிச்சத்திற்குள்ளாக நான் கடந்து வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்பீங்களா? அப்பா, இருளே ரொம்ப வருஷம் இருந்தது ஆண்டவரே, ரொம்ப ஆண்டுகளாக இருளிலே நான் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே, என் மேல நீதியின் சூரியன் உதிக்கட்டும் என்று கேட்பீர்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை நீர்தாமே அப்பா உமது மாற்றத்தின் மூலமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. வியாதியான வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஆண்டவரே, சோதனையின் வாழ்க்கை மாற்றப்படட்டும், வருத்தத்தின் வாழ்க்கை மாற்றப்படட்டும், கண்ணீரின் வாழ்க்கை மாற்றப்படட்டும், இருளின் வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா எங்களோடு கூட நீர் பேசுவீராக. விமர்சனம் செய்யும் நாவுகளையும் அதை இயக்கும் பிசாசுகளையும் இந்த உமது வார்த்தையை கிரியை செய்யக்கூடாமல் அதற்கு தடங்களாய் இருக்கும் எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது 30, 60, 100 ஆண்டவரே அது பெருகி அது பயனற்ற ஒன்றாக மாறாமல் அது பயன் தந்த ஒன்றாக மாற்றப்பட்டு ஆண்டவரே அநேகரின் வாழ்க்கையில் இது ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ளவதாக ஒன்று ஓ தேங்க்யூ ஒரு வாழ்க்கையாக ஒரு செய்தியாக இது மாறி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவை. ஆமாதானே? எத்தனை பேருக்கு பழைய வாழ்க்கையே போதும் பிரதர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? யாருமே கிடையாது. We all want a change. நம்ம எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது? ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், அவன் ரொம்ப நாட்களாக ஒரு பைக் ஒன்று வச்சிருந்தான். அவன் திடீர்னு நடுவில் என்கிட்ட வந்து கேட்டான், இந்த பைக்கை நான் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்று கேட்டேன், எப்பா நல்லா தானப்பா இருக்கு அந்த பைக்கு, அது எதுக்கு மாற்றணும் அப்படின்னு. எல்வெத் நீ வேற ஜிஎஸ்டி பிரைஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்களாக்கும், நம்ம அதனால என்ன பண்ணுறோம், ஒரு பைக்கை வாங்கணும், எப்படியாவது வாங்கணும். நான் ஒன்று சொன்னேன், பிரைஸை கம்மி பண்ணிட்டாங்க ஓகே தான், ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணிருக்கலாம், அதுக்காக நீ 1 லட்ச ரூபா கொடுத்து வண்டி மாத்தணும்னு நினைக்கிறியப்பான்னு கேட்டேன். அதனால என்ன ஜிஎஸ்டி பிரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணணும், எனக்கு ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை பைக், என் வண்டியை மாற்றணும். பிரியமானவர்களே, ஒரு பிரைஸை கம்மி பண்றாங்கன்றதுக்காக 10,000 ரூபாய் கம்மி பண்றாங்கன்றதுக்காக ஒரு பைக்கை மாற்றணும்னு நினைக்கிறேன். So we all want to change. நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது, ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. சிலர் என்ன நினைக்கிறோம், என் பொருளாதாரத்துல நான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன் பிரதர், எனக்கு ஒரு வேலை மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். நான் வெளியே ஊழியர்களுக்கு செல்லும் பொழுது வாலிப சகோதர சகோதரியரை என்கிட்ட வந்து ஜோம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா, அண்ணே நீங்க இங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. அண்ணே நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் தம்பின்னு சொன்னேன். அண்ணே நான் என் ரெஸ்யூம் வேணா கொடுக்குறேன், என் வேலையை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்பா உன் வேலை கடவுள் தானே கொடுத்த வேலை, நல்ல வேலை தானப்பா, எதுக்கு? இல்லைண்ணே அந்த வேலையில சரியான சம்பளம் வர மாட்டேங்குது, கம்மியான சம்பளம் வருது, எனக்கு வேலையில மாற்றம் ஒன்று தேவை. சில இடத்துல நீங்க போனீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வியாதியாவே ரொம்ப வருஷமா இருந்துட்டேன், எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சி ஒரு மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியல. சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரன் ஒருத்தன் என்கிட்ட வந்து கேட்டான், 17 வருஷமா ஒரு வியாதியோட நான் இருக்கேன் பிரதர், எனக்கு அந்த வியாதி இல்லாம எப்படி இருக்குதுன்றதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? இன்றைக்கு ஒருவேளை நான் வந்து ரொம்ப டாலா இருக்கிற மாதிரி இருக்குது,
ஆமா தானே? ரொம்ப உயரமா தெரியுது தானே? ஷார்ட்டா இருக்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லா பொருளையும் நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே எடுத்துருவேன். இதை மேல தொடணும்னா நான் ஈஸியா என்ன பண்ணுவேன்? தொட்டுருவேன். இதே இது நான் ஸ்டூலை போட்டு ஏறி நின்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த ஃபீலே எனக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தலை இடிச்சிடும். புரியுதா நான் சொல்றது? அந்த அண்ணன் வியாதியாவே இருந்துட்டாங்க. அந்த வியாதி இல்லாம எப்படி ஒரு வாழ்க்கைன்றது எனக்கு தெரியல பிரதர். நான் கண்ணீர் வடிச்சேன். என்னன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல பிரதர், இத்தனை வருஷமா அந்த வியாதியோடயே தான் பிரதர் இருந்துட்டேன். அந்த வியாதி இல்லாம இருக்கணும்னு எனக்கு வாஞ்சியா இருக்குது பிரதர். எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது பிரதர். ஆனா என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது பிரதர். ஒருவேளை நீங்க அப்படி வந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்வில் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மாற்றத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேரோட வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேரோட வாழ்க்கை ஆண்டவரே நான் இருக்கிற நிலைமையில இருந்து நான் இன்னொரு நிலைமைக்கு நான் போனேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா கேட்க போறீங்க? ஆண்டவரே நான் இத்தனை நாள் ஒருவேளை 1/4 மணி நேரம் நான் ஜெபிச்சுட்டு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இன்றையிலிருந்து நான் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஓ, கரங்களை உயர்த்தி உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வந்திருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வந்திருக்கிறார். ஓ, இத்தனை நாட்களாக நான் இப்படியாகவே இருந்துட்டேன் பிரதர், என் லைஃப் சேஞ்ச் ஆகாதா நீங்க நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படிக்கு இதோ அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சுகவீனம் மட்டும் மாறுறது கிடையாது. உங்க உச்சம் தலையிலிருந்து உங்கள் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தர் புதுப்பிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த இடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். அநேகருடைய சரீரத்தில் புதிய உறுப்புகளை கர்த்தர் கிரியேட் பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வெளியே செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. வந்த வண்ணமாக திரும்பி போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. மாற்றத்தை பெற்று புறப்பட்டு வெளியே போனோம். மேல் வீட்டு அறையில எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. யார் கூடி நிற்கிறாமா? எல்லா சீஷர்களும், பயந்த சீஷர்கள், நடுக்கத்தோடு இருந்த சீஷர்கள், ஆடி போன சீஷர்கள், ஓ மெய்ப்பனில்லாத சீஷர்கள், தவித்துக் கொண்டிருக்கிற சீஷர்கள், நாளைக்கு என்ன செய்வோம்னு தெரியாத சீஷர்கள். உள்ள போன மாதிரியே வெளியே வந்தாங்க. உள்ள எப்படி போனாங்களோ அதை விட பயங்கரமா வெளியே வந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஓ பயந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை கண்டு நீங்கள் பயங்கரமா வெளியே வர போறீங்க. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் ஒருவேளை நீங்க பயந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெளியே புறப்பட்டு செல்லும் பொழுது ஓ கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியின் வல்லமையோடு கூட பயங்கரமா வெளியே போக போறீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடமாக கடந்து வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீங்க? முதல்ல பலன் அடைந்து. ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன அடைவீங்கம்மா? you are going to have power. நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் என்னவா இருக்க போறீங்க? என் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. சாட்சி என்னைக்கும் இந்த பவர்ல இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. பலன் உங்களுக்குள்ளாக வந்துச்சுன்னா உங்களது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை முதற்கொண்டு மாறும். ஹல்லேலூயா. உங்களது துணி மாறும், உங்களுடைய செய்கை மாறும், உங்களுடைய வார்த்தைகள் மாறும், உங்களுடைய பார்வை மாறும், உங்களுடைய சிந்தை மாறும், உங்களுடைய எண்ணம் மாறும், உங்களுடைய யோசனை மாறும். எல்லாம் மாற்றப்பட்டவர்களாக இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மாற்றம் வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு அந்த மாற்றம் வேணும்? இன்னைக்கு உங்களை மாற்றும்படிக்க வந்திருக்கிறார். பாருங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவன் ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப வருத்தமா சொன்னான், எல்வத் என் லைஃப் சேஞ்சே ஆகல எல்வத் அப்படின்னா. அவன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போற ஒரு மனிதன்.
நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. நான் என்ன சொன்னேன், நீ போற சபை நல்ல சபையாச்சே, நல்ல சத்தியங்களை சொல்லி கொடுப்பாங்களாச்சே, நல்ல பாடலாமே, நல்ல ஜெபிக்கலாமே, நல்ல அந்நிய பாஷை பேசலாமே, நல்ல சந்தோஷமா இருக்கலாமே, இன்னும் ஏன் உன் வாழ்க்கை மாறல? நான் என்கிட்ட சொன்னா, இல்ல எல்வேத், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டாங்க, என் குடும்பத்துல இருக்கிற ஜனங்க மாறிட்டாங்க, எல்லாரும் விட்டு விட்டு போயிட்டாங்க, விடமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாரும் கூட மாறி போய் விட்டு போயிட்டாங்க. ஆனா வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டேங்குது. அண்ணா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்பி இருந்தவர்கள் கூட மாறி போயிருக்கலாம். ஆனா மாறாதவர் சொல்றாரு, உங்களை நான் மாற்ற வந்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாமே கெடுதலா நடந்துட்டு இருக்கு பிரதர். அதுல இருந்து இன்றைக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒருவேளை நீங்க கண்ணீர் வடித்து வந்திருக்கலாம், இருதயம் சோர்ந்தவர்களாக வந்திருக்கலாம், வருத்தத்தோடு கூட வந்திருக்கலாம், ஒரு தேவையோடு கூட வந்திருக்கலாம், ஒரு வியாதியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு வேதனையின் பாதையில் நீங்கள் கடந்தவர்களாக இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நீங்க எப்படி வந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வந்த வண்ணமா போறது கிடையாது, ஒரு மாற்றத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க அந்த மாற்றம் வேணும்? ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு நாள் என்ன நடந்துச்சா, ஒரு காலை வேளையில ஒரு மனிதன் ஒருவன் அவன் படுக்கையிலிருந்து எழும்பினான். எழும்பி அவன் சரீரத்தை பார்த்தானா பாருங்க, அவன் கையில இந்த இடத்துல சின்னதா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சின்ன ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதாவது ஒரு படர் மாதிரி ஒன்று இருந்துச்சு வெள்ளை கலர்ல. இவன் அதை பார்த்துட்டு, என்னடா ஒரு வெள்ளையா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னன்னு இப்படி தடவி தடவி பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்ப அந்த வழியாக அவனது மனைவி வந்தான். என்ன என்ன கையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்ல என்னன்னு தெரியல, நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பேட்ச் தெரியல, இன்றைக்கு இப்படி ஒரு பேட்ச் ஒன்று தெரியல, என்னன்னு தெரியலம்மா. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனைவி கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா பிள்ளை ஒன்று பக்கத்தில் வந்துச்சான். அந்த பிள்ளை ஒன்று பார்த்துச்சான், என்னப்பா ஆச்சு? இப்படி கையில் ஒரு மாதிரி ஒரு பேட்ச் ஒன்று இருக்கு. நான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது என் பைக்கை கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலில் சின்னதாக காயம் பட்டுருச்சு. நான் வீட்டுக்கு வந்தேன், லைட்டாக ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்து செப்பல்லாம் கலைச்சிட்டு உட்கார்றேன். என் மகள் வந்தான், டேடி காலில் இந்த ரத்தம் வருதுப்பா அப்படின்னா. ஆமாடி, கிக் ஸ்டார்ட் பண்ணேன், லைட்டாக பட்டுருச்சுடா டேடி கேள்வி. ஒன்று நேரம் உள்ளே ஓடி போனால் சோஃப்ராமைசின்னு சொல்லிட்டு ஒரு டியூப் ஒன்று இருக்கு, ஒரு மெடிசன், அதை கொண்டு வந்தான். உடனே வந்து காலில் போட்டு விட்டான். ஒரு 2-3 நாள் கழிச்சு அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு கையில் சுட்டுருச்சு. உடனே கையில் சுட்டுருச்சு, என்ன பண்ணுறது? உடனே இவன் உள்ளே ஓடி போனால் சோஃப்ராமைசினை கொண்டு வந்தான். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்னாச்சு, அவன் ஸ்கூலில் விழுந்துட்டான். நேராக வீட்டுக்கு ஓடி வந்தோன்னு ஷூவை கழட்டிட்டு எங்கே ஓடினா சோஃப்ராமைசின் ஓடணும். அவளை பொறுத்து மட்டும் என்னது, சோஃப்ராமைசின் போட்டா எல்லா வியாதியும் எல்லா சுகவீனமும் எல்லாம் சரியாயிடும். அவளுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். அந்த மாதிரி இந்த அப்பா கையில காமிச்சாராம் பாருங்க, அந்த பிள்ளை ஓடி போச்சான். ஏதாவது ஒரு மருந்து கொண்டு வந்து நம்ம அப்பாவுக்கு போட்டு அப்பாவை சரிப்படுத்திடலாம். அப்பாவும் போட்டாராம், போயிட்டாராம் வேலைக்கு. 2 நாட்கள் கழிச்சான் பாருங்க, கையில இருந்த இந்த வெள்ளை படை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆச்சான், அடுத்த கைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆச்சான். உடனே ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்கன்னா, என்னப்பா கையில ஒரு மாதிரி இருக்கு, போய் வைத்தியம் கிட்ட போய் பாத்தியா அப்படின்னா. உடனே அவங்க உடனே சொன்னாராம், இது அந்த அளவுக்கு பெரியதா இல்லப்பா, சும்மா தானே கையில ஒரு வந்திருக்கு. இல்ல நீ போய் பாரு. ஆனா இவனும் வைத்தியர்கிட்ட போனான். வைத்தியர்கிட்ட போய் கையை காமிச்சான், ஐயா கையில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. வைத்தியர் எல்லாத்தையும் பரிசோதித்தாராம். பரிசோதித்து சொன்னாராம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிடும், நீ போயிட்டு வாங்க. 2-3 நாட்கள் கழிச்சா 2 கரங்களையும் வந்த இந்த வெள்ளை படர் கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்தில் மூவ் ஆக ஆரம்பிச்சு. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவர் மேல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நாற்றம் ஒன்று வீசிக்கொண்டே இருந்துச்சு. உடனே உங்க மனைவி வந்தாங்களா, வந்துட்டு சொன்னாங்களாம், இந்த மாதிரி உங்க மேல ஒரு நாத்தம் ஒன்று வீசுது, என்னன்னு பார்த்தீங்களா? உடனே இவர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே கொண்டாராச்சா சொன்னாங்களா, உங்க கையில இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா வர ஆரம்பிச்சிச்சு, இப்போ அது எப்படி இருக்குது, அதை நீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா இருமா.
நான் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணாராம், அத்தனை நாள் அரக்கை ஆடை தரித்து சென்றவர் அடுத்த நாள்ல இருந்து முழு கை ஆடை தரித்து செல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கையில எல்லாரும் கேட்கிறாங்க. கடைசியில ஒரு வழியாக கையில இருந்து மூவான படரு அப்படியே உடம்பு ஃபுல்லா லைட்டா வர மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன செய்யன்னு தெரியல. உடனே நேர அத்தனை நாட்கள் அவர் போகாத ஒரு இடத்திற்கு அவர் புறப்பட்டு சென்றார். அந்த இடத்திற்கு போனாராம் பாருங்க, ஒரு பெரிய கதவு இருந்துச்சாம். அந்த பெரிய கதவை தட்டினாராம், யாருமே திறக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவு திறந்ததாம். ஒரு வெள்ளை ஆடை தரித்த ஒரு மனிதர் அங்க வந்து நின்றுட்டு சொன்னாரா, என்னப்பா அப்படின்னு. ஒண்ணு சொன்னானா, ஐயா என்னை கொஞ்சம் பாருங்களேன். கையை தூக்கினாராம், பார்த்தாராம், சட்டையை கலத்திட்டு உள்ள பார்த்தாராம், எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாராம், அப்படியா இந்த படர் இருக்குதா, ஓகே, இந்த இடத்துல தடிப்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்ப் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கருப்பா இருக்குது, வெள்ளையா இருக்குது, காஞ்சி கிடக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டா பார்த்தாராம். பார்த்து முடிச்சுட்டு சொன்னாராம், சரி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஐயா உங்ககிட்ட தான் வர சொன்னாங்க. அவர் சொன்னாராம், சரிப்பா இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அவர் வாயை திறந்து சொன்னாராம், இதோ நீ ஒரு குஷ்டரோகி, இதோடு கூட நீ ஜனங்களோடு கூட இருக்க முடியாது, உனக்கென்று ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல தான் இங்க இருக்கணும், நீ தீட்டானவன், இதோடு உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொன்னார். யார் தெரியுமா அந்த மனுஷன்? எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை, மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, அந்த குஷ்டரோகி ஒருவன் அவரை நோக்கி புறப்பட்டு வந்து நிற்கிறான். அவன் சரீரம் முழுவதும் என்னமா இருக்குது, குஷ்டரோகத்தினால் இருக்குது. அந்த மனிதர் யார் தெரியுமா? அவர் போய் கதவை தட்டி ஒரு மனிதனிடமாக தன்னை சோதித்து அறிய சொன்னானே, அந்த மனிதன் யார் தெரியுமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போட இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியன் ஆகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரனில் ஒருவனிடத்தாகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மீது இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமும் இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாக சூழ்ந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று அவன் தீர்க்க கடவன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இப்பொழுது என்ன நடக்குது இந்த இடத்துல? இந்த மனிதன் என்ன செய்யறாரு? இந்த குஷ்டரோகி ஒரு ஆசாரியரிடம் தன்னை போய் காண்பிக்கிறான். அந்த ஆசாரியன் என்ன சொல்றான்? ஐயா நீ தீட்டானவன், நீ தீட்டு பெற்றவன், இனி நீ குஷ்டரோகி என்று அறியப்பட்டிருக்கிறாய் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த குஷ்டரோகியின் மனநிலையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அது சொன்ன உடனே அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்குமா? அவனுக்கு ஆனந்தம் வந்திருக்குமா? என்னமா வந்திருக்கும்? அவனுக்கு வருத்தம் வந்திருக்கும், அவனுக்கு கண்ணீர் புறப்பட்டு வந்திருக்கும். அவன் இருதயமானது அந்த நேரத்தில் என்ன நடந்ததா நீங்கள் மூல வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, his heart sank in between. அவன் இருதயமானது அப்படியே கீழே இறங்கி விட்டதாம், கரைந்து விட்டதாம், விழுந்து விட்டதாம். அவனுக்கு இனிமே என்ன கிடையாது? எதிர்காலமே கிடையாது. அவனுக்கு இனிமே என்ன கிடையாது? குடும்பம் கிடையாது. அவனுக்கு இனிமே என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. அவனுக்கு இனிமே என்ன கிடையாது? ஒரு வாழ்க்கை கிடையாது. அவன் வாழ்க்கை பூஜ்ஜியமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இத்தனை நாட்களாக எல்லாரோடும் மிங்கிலாய் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, மற்ற ஜனங்களோடு கூட யதார்த்தமாக பழகி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வியாதி அவனை பிடித்து விட்டவுடன் அவனுக்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை. ஹல்லேலூயா. அவன் நேர புறப்பட்டு சென்று ஒரு வனாந்திரமான இடத்தில், ஒரு பாலைவனத்தில், ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் அவன் வைக்கப்பட வேண்டும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு.
ஆசாரியன் பார்த்துட்டு சொல்றான், நீ வீட்டுல இருக்க முடியாதியா, நீ சாதாரண ஜனங்களோடு இருக்க முடியாது, நீ எங்க செல்ல வேண்டும்? புறம்பான இருளுக்குள்ளாக. நீ கடந்து செல்ல வேண்டிய இடம் என்ன இடம்? நீ ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளாக, உனது ஜனங்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்க கூடாது. நீ என்ன செய்ய வேண்டும்? இடம் பெயர்ந்து செல்ல வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, அவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் உண்மையாவே தீட்டானவனா? நான் தீட்டானவனா? நான் குஷ்டரோகம் பிடிச்சனால நான் தீட்டானவனா? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சா? பிரியமான தேவ ஜனமே, முதலாவதாக இதுதான் உன் நிலை. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? நம்ம நிலைமை என்ன தெரியுமா? உன் நிலை என்ன தெரியுமா? இதுதான் உன் நிலை. ஒருவேளை கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்திற்கு என்று நம்மளை அழைத்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு இருக்குது. எல்லாரும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆனா என்ன நடக்குது பாருங்க, கொஞ்ச ஆண்டுகளில் என்ன நடக்குது? நம்ம அந்த ஊழியத்திற்கு ஏற்ற பாதையில நம்ம போக மாட்டேங்கிறோம். என்ன ஆயிடும்? நம்ம வழி தவறிடுறோம். சில வேளைகளில் என்ன ஆயிடும்? சில வேளைகளில் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில நடக்க நடக்க நம்மை சோர்வுற செய்து விடுகிறது. சரியான ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க மாட்டேங்குது. சரியான ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம சரீரம் அக்கினிமயமாக எரிந்து கொண்டிருக்கிற சரீரத்துல என்ன தெரியுமா கடந்து வருகிறது? வெள்ளை படர் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படராகிலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாக இருந்தார். இந்த குஷ்டரோகம் என்ற வியாதி எப்படிப்பட்ட வியாதி தெரியுமா? அவன் பிறக்கும் பொழுதே அந்த வியாதி அவனுக்கு இல்லை. அவனுக்கு எப்போ வந்துச்சு? மூல வேதாகமம் சொல்லுகிறது, அவனுக்குள்ளாக குஷ்டரோகம் கடந்து வந்தது. He was not a leper by birth. அவன் பிறந்ததிலிருந்தே அவன் குஷ்டரோகி கிடையாது. அவனுக்குள்ளாக குஷ்டரோகம் கடந்து வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் பிறக்கும் பொழுதே நம்ம என்ன ஆகல? பிரச்சனையோட கூட பிறக்கல. பிறக்கும் போதே நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிட்டாமல் நம்ம பிறக்கவே இல்லை. பிறக்கும் போதே நமக்கு இருக்கும் எல்லா சாபங்களும் நோய்களோடு கூட நம்ம பிறக்கல. நாளடைவில் என்ன ஆகுது? குஷ்டரோகம் அவனை பிடித்து கொண்டது. இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமிக்குள்ளாக உங்களை ஒரு குழந்தையாக அனுப்பும் பொழுது அவர் என்னத்தை வச்சு அனுப்புறாரு தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தோடு உங்களை அனுப்புகிறார், ஒரு காலிங்கோடு அனுப்புகிறார், அழைப்போடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனா நாளடைவில் என்ன ஆகுது? தரிசனம் மறந்து போகிறது, அழைப்பு காணாம போகுது. ஏன்? குஷ்டரோகம் நமக்குள்ளாக கடந்து வந்தது. குஷ்டரோகம் நான் என்னத்தை சொல்றேன் தெரியுமா? ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்திருக்கலாம், ஒரு சில சாபங்கள் நமக்குள்ளாக கடந்து வந்திருக்கலாம், ஒரு சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ள வந்திருக்கலாம், ஒரு சில பாவங்கள் வந்திருக்கலாம். இது எல்லாம் என்ன தெரியுமா? குஷ்டரோகம். வேதம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 10வது வசனத்தில், அந்த இடத்தில் அது வேதம் சொல்லுகிறது, ரணமாக உண்டென்றும். மூல வேதாகமத்தில் பஸ் அந்த இடத்துல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சான். அவனுக்கு இருக்கிற குஷ்டரோகத்திலிருந்து பஸ் was flowing out என்று இருக்கு. பஸ் சீல் வடிந்து கொண்டிருந்தான். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டத்தினால் வெந்து அது வேக்காடாக போன நிலையில் சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால். நீங்க மூல வேதாகமத்தில் வாசித்து பாருங்க, அந்த குஷ்டரோகி என்ன செய்வானா? அவன் கம்பு இல்லாட்டா அந்த பானைலாம் இருக்குல்ல, பானை உடைத்து அந்த ஷார்ப் பார்ட்டிகல்ஸ் வச்சு உடம்பு சுரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது அக்கினிமயமாக எரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு அது காந்தமா. ஆனா அவனுக்கு என்ன இருக்காது? அதுல உணர்ச்சியே இருக்காது. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்தோம். மற்றவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு வெறுமை வருகிறதா? அதுதான் நமக்கு குஷ்டரோகம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருந்தோம், ஆண்டவரை பார்க்க பார்க்க நம் கண்களிலிருந்து கண்ணீர் வருதா? ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கவே இல்லையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அதுதான் சீல் வடிந்து கொண்டிருக்கிற குஷ்டரோகம்.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு வியாதி நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் நீங்க பலனற்றவர்களாக ஃபீலிங்கே இல்லாம இருக்கிறீங்களா? வேதாகமத்தை முன்னும் பின்னும் எத்தனையோ முறை வாசித்து 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 எத்தனையோ முறை பார்த்திருந்தோம், எத்தனையோ முறை படித்திருந்தோம், எத்தனையோ முறை அதை அதை முழுவதுமாக கற்றிருந்தோம். இதுல இருக்கிற எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது என்று கர்த்தர் சொன்ன பொழுதும் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் ஏன் நடக்கலன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு நமக்குள்ளாக என்ன தெரியுமா இருக்குது? குஷ்டரோகம் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன இருக்கு தெரியுமா? நமது our feeling is leprosy. நமது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு டிசீஸும் என்ன தெரியுமா இருக்குது? லெப்ரசி இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நம்ம நிலை எப்படி தெரியுமா இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்குது. இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், பிரதர் என்கிட்ட இப்படின்னா ஒரு தாட்டுமே இல்லையே, ஒரு வெள்ளை படம் எனக்கு இல்லையே. இல்லம்மா, எத்தனையோ டாக்டர்ஸ் நீங்க போய் பார்த்திருக்கலாம், எத்தனையோ தேவ பிள்ளைகளிடமாக நீங்க போய் ஜெபம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ தேவதாசர்களிடமாக நீங்க முறையிட்டு இருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகளாக நீங்க ஜெபித்து பார்த்திருக்கலாம். அந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்குதா? அதுதான் குஷ்டரோகம். அந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்குதா? அதுதான் குஷ்டரோகம். இவன் எத்தனையோ டாக்டர்ஸை போய் பார்த்திருக்கான், எத்தனையோ வைத்தியர்களை போய் பார்த்தான், ஆனா என்ன பண்ண முடியல? சுகமாக்க முடியல. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வியாதி உங்களுக்கு வந்ததின் காரணமாக மற்றவர்கள் உங்களை வெறுத்து வச்சுட்டாங்களா? இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தனால நம்மளை வெறுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இன்றைக்கு நீங்கள் அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய நிலை அப்படி இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலையிலிருந்து உங்களை நான் மாற்ற வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நிலையிலிருந்து உங்களை நான் மாற்ற வந்திருக்கிறேன். ஒருவேளை பல ஆண்டுகளாக ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து பதில் பெறாம இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஜெபத்திற்கு பதில் கடந்து வரப்போகுது. ஒருவேளை பல ஆண்டுகளாக ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்ணீருக்கு பதில் கடந்து வரப்போகிறது. ஒரு காரியத்திற்காக நீங்க பல ஆண்டுகளாக ஜெபித்து அந்த ஜெப விண்ணப்பம் பதிலே வராது என்று நினைத்து ஒருவேளை நீங்க நினைத்து இருந்திருப்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மாற்றம் அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, சமீப நாட்களில் ஒரு சகோதரன் இடமாக பேசிக் கொண்டிருந்தான். அவன் சொன்னா, அண்ணா எனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா. அண்ணா நான் சொன்னேன், ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு. ஆனா அவன் சொன்னா, நானும் என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கோனே அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு. நாங்க எல்லா இடத்துக்கும் வெளியிலலாம் போலான்னு யோசிச்சோம். சரிப்பா, ரொம்ப நல்லது. ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு. நான் அவனை கேட்டேன், என்னப்பா பிரச்சனை? அண்ணன், நான் எனக்கு வேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாற்றம் வெளியிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த நாற்றத்திற்காக எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போய் என்னென்னவோ பார்த்தேன். இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாயிடும், இந்த இதை சாப்பிட்டா சரியாயிடும், இந்த டேப்லெட்டை போட்டா இது பண்ணா அது பண்ணா என்னென்னவோ சொன்னாங்க. I tried everything, but that smell, that odor, that back odor is not coming. It is just persisting on me. அது அப்படியே வந்துட்டு போற மாதிரி இல்லை, அது என்னிலே தங்கி விடுகிறது. நான் சொன்னேன், இல்லப்பா வேற என்ன பண்ணீங்க? இருக்கிற எல்லா சென்ட் பாட்டிலையும் வீட்டில் வாங்கி வச்சுட்டேன்னு எல்லாத்தையுமே அடிச்சு பார்க்குறேன், அந்த நாற்றம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. அந்த நிமித்தமாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க நாற்றத்தை சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வரேன்ட்டு மனைவி நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. நான் நினைச்சேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா உனக்கு? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனால் இதை நான் தியானிக்கும் போது நான் நினைச்சேன், இதுவும் ஒரு பிரச்சனை தான். அந்த நாள்ல அவன் மேல இருந்த துர்நாற்றத்தை கண்டு என்ன செய்யறாங்க? எல்லா ஜனங்களும் அவனை விட்டு தனியே விட்டு ஓடி போகிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரணங்கள் நடந்ததின் காரணமாக, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடைபெற்றதின் காரணமாக, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற சில வார்த்தைகளின் நிமித்தமாக, உங்கள் ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வருகிற சில எண்ணங்களின் நிமித்தமாக இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் உங்களை தனியே விட்டு விட்டு அவர்கள் ஒரு பக்கமாக சென்று
சென்றிருக்கலாம். ஹalleluya. இன்றைக்கு அந்த நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த ஒரு நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களா? தன்னந்தனியனாக நீங்க வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன் என்று. ஹalleluya. ஒரு அன்பு சகோதரன் என்னமாக சொன்னார், 37 வருஷமா நான் ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். சூப்பர் அண்ணே அப்படின்னு. எவ்வளவு ப்ராஃபிட், என்னென்ன பண்ணீங்க பிசினஸ்ல? 37 இயர்ஸ் பிசினஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. நான் ஒரு என்ன சொன்னார், தம்பி 37 வருஷமா பிசினஸ் பண்றேன்னு தான் பேரு, ஊர் முழுக்க கடன் தம்பி. என் ஊரை விட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் ஆன்சர் பண்ணாத நான் பாதி கால்ஸ் நான் ஆன்சர் பண்றதே கிடையாது என் போன்ல. 37 வருஷமா பிசினஸ் பண்றேன், கையில என்னது ஒண்ணுமே இல்ல. I have nothing in my hands. ஒரு லாபமும் நான் பார்க்கல. நான் ஏன் தான் பிசினஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். உங்க கைகளில் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்க வந்திருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளில் ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே, என் கரங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் ஆத்மாவில் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் சரீரத்தில் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் சிந்தையில் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, அப்பா என் இருதயத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படிக்கு என் கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு உன் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிலையிலிருந்து உன்னை மாற்றும்படிக்கு நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று. ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ பிரதர், என்னுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்குது. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்களே, அதை விட கேவலமான ஒரு நிலைமையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ, நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல, அடுத்த வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல, ஒருவேளை இன்னும் 5 வருடங்கள் down the line I don't know what I'm going to do with my life. என்னோட வாழ்க்கையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்னைக்கு கர்த்தாதி கர்த்தர் இறங்கி வருவார், என்றைக்கு நான் பரலோக ராஜ்யத்திற்கு நான் புறப்பட்டு செல்வேன் என்று சொல்லி நான் ஏங்கிக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேனே தவிர, ஊழியத்திற்கான எண்ணங்கள் ஏதும் என் எண்ணத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வந்திருக்கிறார். ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு அன்பு சகோதரி நான் சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் 17 வருடமாக அவர்கள் தன்னந்தனியனாக வாழ்ந்து வந்தார்களாம். நான் உன்னை கேட்டேன், ஆண்டி அங்கிள் இல்லையா அப்படின்னு. அவங்க கண்ணீர் வடித்து சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. பிள்ளைங்க இல்லையான்னு கேட்டேன். பிள்ளைங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ how are you surviving alone ஆண்டி, எப்படி தனியா இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் தனியா இல்ல தம்பினாங்க. உடனே நான் ஒண்ணு சொன்னேன், இயேசுவானவர் உங்ககிட்ட இருக்காருன்னு சொல்றீங்களான்னு. இல்ல தம்பி, என்னோடு கூட இன்னொன்னு இருக்குது அப்படின்னாங்க. நான் அப்படி பார்த்தேன், ஆண்டி என்ன ஆண்டி இருக்குதுன்னு கேட்டேன். என்னோடு கூட இந்த 17 வருஷமும் என்னோடு கூட எலும்பு புற்று நோய் ஒண்ணு இருக்குது அப்படின்னாங்க. அப்படி பார்த்தேன், என்ன ஆண்டி சொல்றீங்க? தம்பி, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, 5 நிமிஷம் நின்னா இந்த முட்டு தேஞ்சிரும், வலிக்க ஆரம்பிக்கும், கடிக்கும், எரியும், என்னென்னவோ செய்யும். உடனே நான் காலை நீட்டி உட்கார்ந்துடணும். இப்ப கூட பாத்தீங்களா, உங்க கூட்டத்துல கடைசி ஆளா உட்கார்ந்திருந்தேன், காலை நீட்டிட்டு உட்கார்ந்திருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஆண்டி, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா? எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டேன் தம்பி. உடனே நான் சொன்னேன், ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் ஜோம் பண்றேன் ஆண்டி, இன்னைக்கு சரியாகும்னு சொன்னேன். உடனே அந்த ஆண்டி சொன்னாங்க, தம்பி அதுக்காக நான் வரலப்பா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஆண்டி அப்ப எதுக்கு வந்தீங்க ஆண்டி? மகனே, ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணேன். என்ன காரியத்துக்கு ஆண்டி? நான் பார்க்கிற கடைசி முகம் உன் முகமா இருக்கணும், இப்பவுமே நான் மறிக்கணும்னு ஜெபம் பண்ண தம்பின்னாங்க. என் கண்ணுனா கலங்கிடுச்சு. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? என் மீட்டிங் வந்துட்டு நீங்க சாகிறதுக்கு ஆண்டி உங்களை நான் கூப்பிட்டு வந்தேன், என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? She said, my son, that is the most blessed thing ever. அதுதான்மா இருக்கிறதுலே சந்தோஷமான ஒரு காரியம், ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியம். எந்த வலியும் கிடையாது, எந்த வேதனை கிடையாது, எந்த விதமான இது கிடையாது. உன் முகத்தை பார்த்துட்டு நான் அப்படியே போயிடணும் பரலோகத்துக்கு. நான் சொன்னேன், ஆண்டி இல்லை ஆண்டி, உங்கள் வாழ்க்கையில் என் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஓ இத்தனை ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டேன்,
ஒரு லாபமும் இல்லை. என்னால ஒரு லாபமும் கிடையாது. நான் ஒன்னத்தையும் இந்த உலகத்துல சாதிக்கல. நான் இருக்கிறதுக்கு நான் மரித்து போலாம் என்று நீங்க நினைத்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்க கடந்து செல்லணும், நீங்க கர்த்தரை விட்டு போனோம், நீங்க பூமியை விட்டு போனோம், இப்படியாக கடந்து போகணும் நினைக்கும் அதே இடத்தில் கர்த்தர் உங்களை வேரூன்றி நிற்க செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன ஆண்டி கிட்ட, ஆண்டி கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நான் இதே இடத்துக்கு வருவேன். நீங்க சொல்லுவீங்க, I want to be a witness for the Lord. நான் இயேசுவுக்காக சாட்சியாக நான் நிக்கணும், நீங்களே உங்க வாயால சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த மாசம் போறேன். எனக்கு தெரியும் என் அப்பா ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாருமே. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதே நாளதான் உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இல்ல பிரதர், என் வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களுக்கு மேல போயிடுச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரவே வராது, என் நிலைமை பாத்தீங்கன்னா சரீரம் முழுவதும் குஷ்டரோகமா மாறிடுச்சு, இதுக்கப்புறம் there is no chance of me to survive. நீங்க ஒருவேளை நினைச்சு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் அசாதாரணமான அற்புதமயமான அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள போறீங்க? இன்றைக்கு எத்தனை பேருடைய நிலை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னுடைய நிலை மாறணும், ஆண்டவரே நான் இருக்கிற இந்த பாதை மாறணும், ஆண்டவரே. என் அன்பு சகோதரி சகோதரிகளுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஒரு பள்ளத்தாக்கில் தனித்து விடப்பட்டான். அந்த பள்ளத்தாக்குல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்குல குவார்டர்ஸ் மாதிரி கட்டி வச்சுட்டு, அழகா பெட்டுனா போட்டு, ஏசினா மாட்டி வச்சு, அழகா பாட்டு ஸ்பீக்கர் சிஸ்டம்னா வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இவனை விட சுகவீனத்தில் மிகவும் கொடியவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இவனும் தள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா. அதனால அவன் எங்க இருந்திருப்பான்? அவன் நல்ல ஒரு பெட்ல, அவன் வீட்டுல சந்தோஷமா பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா அவன் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப அவன் இருக்கிற இடம் எந்த இடமா? ஒரு பள்ளத்தாக்கு. அவன் இருக்கிற எந்த இடம்? மரண ஓலங்கள் கேட்கப்படும் ஒரு இடம். அவன் இருக்கிற இடம் என்ன இடம்? சாபமான ஒரு இடம். அவன் இருக்கிற பள்ளத்தாக்கு என்ன மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு? அந்த இடத்துல மரித்து ஜனங்கள் விழுகிற ஒரு இடத்தில் அவன் நின்று கொண்டான். இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர், நான் ஆரம்பத்துல ஊழியத்தின் நாட்களின் ஆரம்பத்துல என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா பிரேயர்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் இருக்கிற இடம் என்ன இடம்? கனி தராத ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையும் கனியே தர மாட்டேங்குது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு, பிரதர், நான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கொஞ்ச நாளா இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆனவனா என்ன சொல்லிடுறாங்க, people are unable to handle the stress. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. உடனே என்ன சொல்லிடுறாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போனாலே நல்லா இருக்குமே. உலகத்தை விட்டு போறது ஈஸி, போயிட்டு ஒரு இடத்துக்கு போவோம் பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் இந்த இடத்துல இருந்து போயிட்டா ஈஸி, எல்லாம் பூமியில இருந்து போயிட்டா ஈஸி, நான் அங்க போயிட்டா ஈஸி, நான் இப்படி போயிட்டா ஈஸி. கிடையவே கிடையாது. இதுதான் ஈஸியான இடம். இங்க இருந்து நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதியில போனீங்கன்னா நரகத்துக்கு இழுத்து விட்டுருவாரு. முடிச்சுட்டு போனீங்கன்னா கரெக்டா முடிச்சுட்டு போனாதான் பரலோக ராஜ்யம். அதுல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுவும் வேஸ்ட். இருக்கிறதுலே ஈஸியான இடம் என்ன தெரியுமா? இந்த பூமி தான். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆதாமையும் ஏவாளையும் படைத்து பூமியில வச்சிருந்தாரு. அவரையும் பரலோகத்துல வச்சிருந்த. அவர் சொன்னாரு, பரலோகத்துல இருந்தா அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க வாழ்க்கையில முன்னேறணும், ஆவிக்குரிய வாழ்க்கை பெறணும், ஆவிக்குரிய நிலையில் இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கணும். அதனால அவனுக்கு வேலைக்கு ஆகாது. ஈஸியா எங்க உட்கார வச்சிடலாம்? பூமியில அவனுங்களை வச்சிடலாம். நல்லா போனோமா, பழத்தை பறிச்சோமா, சிங்கத்தோட தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தோமா, ஜாலியா ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? முதல் அதிகாரம் வேதாகமத்துல
2வது அதிகாரம் வாசிக்கும் போது இப்படிதான் வாசிக்கணும். இன்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏன் தன்னுடைய ராஜ்யத்தில் தன் பக்கத்தில் அவர்களை ஏன் வைக்கவில்லை? ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க இருந்தா என்ன ஆயிடும், பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு, அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஆனா படைச்சிருக்கிறது யாரு? மனுஷன். மனுஷன் என்னைக்காவது ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருப்பான்? சொல்லுங்க, நீங்களும் நானும் மனுஷங்க தானே. நம்ம ஆண்டவரையே சார்ந்தா இருக்கிறோம், ஆண்டவரையே நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் பார்க்கிறோம், அதுக்குள்ள என்ன உள்ள வந்துருது? அவிசுவாசம் உள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் விட்டு போகும்போது எப்படி தெரியுமா இருப்போம்? நல்ல பவர் பேக்டா இருப்போம். போய் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டோன்னு என்ன ஆயிடுது? ஐயோ என்ன பண்றது? இப்படி ஆண்டவர் பக்கத்துல இருந்தா இதெல்லாம் நடக்குமா? அதனாலதான் சொன்னாரு, நீ பூமிக்கு போயிருப்பா, நிம்மதியா இரு, நிம்மதியா கடை, பேசாம பழத்தை சாப்பிடு, பேசாம இருன்னாரு. போகட்டும் என் அன்பு சகோதரி சகோதரிகள். இந்த சகோதரி என்கிட்ட சொன்னாரு, தம்பி நான் என்ன செய்யணும்? நான் மரித்துடணும்னு ஜெபம் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், வர வர எல்லாரும் என்கிட்ட சாவறதுக்குன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களே, நான் வாழணும்னு யாருமே கேட்க மாட்டீங்களா பிரதர் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல பிரதர், நான் ஆரம்பத்துல ஊழியத்துக்கு வந்த பொழுது நான் ரொம்ப ஆசையா வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் 150 குடும்பங்களை எனக்கு கீழே கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பணம் நிறைய உள்ள வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஊழிய அழைப்பை விட்டு நான் சற்று வழி விலகி அந்த பணத்தை எல்லாத்தையும் பார்த்தோன்னே நான் சோரம் போயிட்டேன் பிரதர். இதுக்கப்புறம் நான் வாழ தகுதியற்றவன். ஒருவேளை பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்ததின் காரணமாக, நீங்கள் செய்த சில பாவங்களின் நிமித்தமாக, நீங்கள் செய்த சில காரியங்களின் நிமித்தமாக உங்கள் நிலை ஒருவேளை மற்றவர்களை போல இராமல் கர்த்தர் உங்களை ஒருவேளை கீழாக வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் நிலை மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய நிலை மாறப்போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றம் கடந்து வரப்போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு பதில் வரப்போகுது. சில பேர் நீங்க நினைக்கலாம், பல ஆண்டுகளா நான் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றது, இந்த வேதனைக்கு ஒரு விடிவே இல்லையா? இந்த ஒரு ஜெப விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டாரா? இந்த ஒரு வலிக்கு ஒரு தீர்வே கிடையாதா? இந்த ஒரு வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் என்று. இன்றைக்கு உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், எப்படி பிரதர் இந்த மாற்றம் வரும்? முதலாவதாக நான் என்ன சொன்னேன்? உன் நிலை. இரண்டாவதாக விண்நிலை. இன்றைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய நிலை இவ்வளவு மோசமா இருக்குது, அவர் எப்படி என் நிலையில மாற்ற முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இவ்வளவு நேரம் நீங்க பார்க்கலாம், உன் நிலையை குறித்து நான் சொன்னேன். இன்றைக்கு விண்நிலை என்னவா இருக்குதான்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நிலை என்னவா இருக்குது? பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய நிலை என்னவா இருக்குது? பரலோகத்தின் நிலை எதுவாக இருக்கிறது? உங்கள் நிலையில் நீங்கள் இராமல் உங்கள் நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீங்க போய் கொண்டிருக்கும் பாதையில நீங்க இருக்க கூடாது, உங்கள் பாதையிலிருந்து ஒரு மாற்று பாதையை கர்த்தர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. அத்தனை நாட்கள் ஒருவேளை அந்த மனிதன் என்னவா இருந்திருப்பான்? அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்திருப்பான், அவன் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டவனாக இருந்திருப்பான், அவன் வாழ்க்கையில் அவன் எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட ஒருவனாக இருந்திருப்பான். ஒரு பள்ளத்தாக்கில் அவனோடு கூட மரிக்கிற அநேக ஜனத்தோடு கூட நாற்றத்தில் அவன் இருந்திருப்பான். ஆனால் இயேசுவானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ நாற்றத்தில் இருக்க நீ அழைக்கப்படவில்லை, நீ என்னோடு கூட இருக்கும்படிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைச்சது என்னது? பிரதர், நான் இந்த இடத்துல இருந்து நான் மரித்து போறதுக்கு நான் ஆயத்தமாயிட்டேன் பிரதர். என் குடும்பம் என்னை விட்டுட்டாங்க, என் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டார்கள், இதோ ஆசாரியன் சொல்லிவிட்டான் நீ தீட்டானவன் என்று. இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு
முடிஞ்சிச்சு பிரதர், நான் இதோடு கூட அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து மரித்து விடலாம், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, என் கர்த்தரின் எண்ணம் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீங்க ஒருவேளை உங்களை நினைச்சுக்கலாம், எந்த ஊழியம் எனக்கு இல்லை, என்னுடைய அழைப்பு என்னை விட்டு போய்விட்டது, எனக்குள்ளாக வல்லமை இல்லை, எனக்குள்ளாக கிருபைகள் இல்லை, எனக்குள்ள இந்த வியாதி என்னை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சு நான் அதோடு கூட முடிஞ்சு போயிட்டேன். இல்லம்மா, என் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஓ, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். உங்களை குறித்து ஒரு பெரிய சிந்தையை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், கர்த்தர் நம்மை அடித்து விட்டார் என்றால், ஐயோ அவர் என்ன அடிச்சிட்டாரு. இன்றைக்கு சில பேர் சில வியாதியில படுத்தோன்னு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் என்ன அடிச்சிட்டாரு, அவர் என்ன அடிச்சனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஒரு அங்கிள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, தம்பி எனக்கு ஒரு ஜெபம் ஒன்று பண்ணணும் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், அங்கிள் ஓகே அங்கிள், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அந்த அங்கிள் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, என் பையனை வந்து நான் ரொம்ப சமைச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்ன அங்கிள்? அவன் எப்போ பார்த்தாலும் மொபைலே இருந்துகிட்டே இருப்பானா, அதனால நிறைய சாபம் விட்டுருக்கேன் அவனுக்கு. சரி அங்கிள், என்ன பண்ணட்டும்? உடனே அந்த அங்கிள் சொன்னாங்க, எத்தனை பேருக்கு பாபர் ஹுமாயூன் அந்த கதை தெரியும்? பாபர் ஹுமாயூன் கதை யாருக்கா தெரியுமா? பாபர் ஹுமாயூன் அவர் என்ன செய்வாரு, அப்பா வந்து சொல்லுவாரு, பையன் மேல இருக்க வியாதி அப்பா மேல ஏத்துக்கிட்டு நான் செத்துடுறேன், பையன் உயிரோட இருக்கணும். அந்த அங்கிள் சொன்னாங்க, அந்த மாதிரி எங்க பையனை நான் ரொம்ப சவிச்சிட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் விட்ட சாபம் எல்லாம் எனக்கே திரும்பி வந்துடணும், என் பையன் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு பூமிக்குரிய தகப்பன், கோபத்தின் நிமித்தமாக சபித்த தகப்பன், அவன் என்ன சொல்றான், என் பையன் நல்லா இருக்கணும்ட்டு. அப்படின்னு பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்னமா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பாரு. அவர் எவ்வளவு அன்பான தேவன், அவர் எவ்வளவு ஆசையுள்ள தேவன், அவர் எவ்வளவு நம் மீது பரிவுடன் இருக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் என்ன நினைப்பாரு, நாம் நல்லா இருக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிடறோம், சில வியாதி வந்த உடனே இது ஆண்டவர் அனுமதித்தது, இது கர்த்தர் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்தது. அவருக்கு ஒரு வேலை இல்லையா? நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இல்லம்மா, அவரின் நிலை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. என் இயேசுவின் நிலை, அவர் உங்களை மீது அன்பா இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் என்ன செய்யறான், அவர் ஆண்டவர்கிட்ட ஓடி போய் கேட்கிறான், ஐயா உமக்கு சித்தம் இருந்தால் என்ன செய்யும், என்னை சுகமாக்கும். அவன் கீழே இருந்தானா, அவன் எல்லா கதையும் கேட்டான். அந்த பள்ளத்தாக்குல இருந்துட்டு அந்த இயேசுவானவர் எப்படிப்பட்ட ஒருவர், இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்ட ஒரு கிங், எப்படிப்பட்ட ஒரு மேன் ஆஃப் காட், எப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபெட், எப்படிப்பட்ட ஒரு மனிதர், இல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் சொன்னானா, இந்த இயேசுவானவர் அவர் மனதுருக்கத்தின் தேவன் என்று அறிந்து கொண்டானா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க என்ன ஜெபம் ஏறெடுத்தாலும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க என்ன ஜெபம் வேணாலும் இன்றைக்கு நீங்க ஏறெடுங்க. என்ன ஒரு காரியம் நீங்க கேட்டாலும் சரி, என் தேவன் அதற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40-41 ஆகிய வசனத்தில், இயேசு மனதுருகி அவர் கையை நீட்டி அவனை தொட்டு, யாரை தொடுறாரு? ஒரு குஷ்டரோகிய. அவர் முதல்ல என்ன ஆகுறாரு, அவர் மனதுருகி. இந்த குஷ்டரோகிக்கு தெரியுது யார் மேல, இயேசுவானவர் மனதுருகிற ஒருவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14 21 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மீது மனதுருகி, அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்து அதை கண்டு அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் முதலாவதாக என்ன பண்றாரு, he was moved with compassion. மனதுருகின ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது, he was moved with compassion. compassion அவருக்குள்ளாக வந்தோடனே அவர் அசைக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, நாயினூர் விதவையின் மகன் மரித்து விட்டான், அந்த விதவையை பார்த்து என்ன செய்யறாரு, மனதுருகி அழாதே என்று சொல்லி. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து உங்களது நிலை மாறப் போகிறது. ஹல்லேலூயா. கண்ணீரின் வாழ்க்கை இன்றைக்கு மாறப் போகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மீது மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசமாக செய்தார். அவர் என்ன செய்யறாரு, நிறைய பேர் பார்க்கிறாரு, மெய்ப்பனில்லாத ஆடுகளா இருக்காங்க. உடனே என்ன செய்யறாரு, நான் சொல்லி கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லல, அவர் மனதுருகுகிறார். The first attribute of God is compassion. அவர் நம் மீது மனதுருகுகிற ஒருவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 34ஆம் வசனத்தில், இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்களுக்கு பார்வை அடைந்தது. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவனை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறார்? அவர் நம் மீது அன்பு வைத்து மனதுருகுகிற ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சானா, அந்த மனுஷன் மூல வேதாகமத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, அவன் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மேலே ஏறி வந்தான். மேலே ஏறி வந்துட்டு சொன்னானா, நான் எங்க போறேன், நான் இந்த மனதுருகுகிற இயேசுவானவரிடம் நான் புறப்பட்டு செல்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, உங்க நிலை ஒருவேளை ஒரு வேதனையான ஒரு நிலையாக இருக்கலாம், உங்களுடைய நிலை ஒருவேளை ஒரு மோசமான ஒரு நிலையாக இருக்கலாம், உங்களுடைய நிலை ஒருவேளை ஒரு தாழ்வான நிலைமையாக இருக்கலாம், உங்கள் ஜெபங்கள் ஒருவேளை பதிலளிக்கப்படாத ஜெபங்களாக இருக்கலாம், இத்தனை ஆண்டுகளாக ஒருவேளை ஒரு வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கலாம். நீங்கள் எப்படியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கிலிருந்து இவன் வெளியே வரான். வெளியே வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க, இவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, இவனை கீழே இழுத்து போட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கீழே இழுத்து தள்ளி இருப்பாங்க. ஆனா அதை அவர் பொருட்படுத்தவில்லை. அவன் ஆனாலும் அவன் ஏறி வந்தான். அவன் மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்ட இந்த இயேசுவானவரை சந்திக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் நிலையை விட்டு நீ விண் நிலைக்கு மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சிந்தை உனக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நீ ஒருவேளை நினைக்கலாம், ஓ என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு. உண்மைதான், உன்னால் ஒண்ணும் முடியாது. ஆனா உனக்குள்ளாக இருக்கிற கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, உன் நிலையை விட்டு விண் நிலைக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37ஆம் வசனத்தில், என்னிடை வந்த ஒருவனையும் நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவானவர் அப்படியாக உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ என்னிடமாக புறப்பட்டு வா, உனது சிந்தைகள் எல்லாம் என்னிடமாக நீ கொண்டு வா, உன்னுடைய யோசனைகள் என்னிடமாக கொண்டு வா. இத்தனை நாட்கள் ஒருவேளை நீங்க ஜெபித்து இருக்கலாம், ஜெபத்திற்கு பதிலே வரலையே பிரதர், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு கூட இன்னும் ஒரு விசை நீ உன் வலையை கடலில் வீசு என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீச வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் ஒரு விசை ஆண்டவரிடம் கேட்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் ஒரு விசையாக கர்த்தரிடமாக நான் இன்னும் ஒரு விசை முறையிடுவேன் என்று எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வந்திருக்கிறார். பாருங்க, வேதாகமத்துல ஆண்டவர் சிலுவையில அறைந்த ஒரு சம்பவத்தை போட்டிருப்பாங்க.
நீங்க கமெண்ட்ரிஸ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசுவானவர் கரங்கள் சிலுவையில் அடித்த போது எப்படி அடிச்சாங்கன்னா, சிலுவையை கீழே வச்சுட்டு அவரது கரங்களை ஒரு பக்கமாக வைத்து காலை கொண்டு இந்த இடத்துல மிதிச்சு ஆணி அடிச்சாங்க. நீங்க மேத்யூ ஹென்ரி கமெண்ட்ரி, ஜெரோம் பைபிள் கமெண்ட்ரி இதெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். கரங்களை கொண்டு இந்த இடத்துல மிதிச்சு அடிச்சாங்க. இத முதலாக இதை கரெக்டா கண்டுபிடிச்சு படமா எடுத்தவர் யாருன்னா மெல் கிப்சன் அப்படின்ற பேஷன் ஆஃப் த கிரைஸ்டுடைய டைரக்டர். இவருடைய ஒரு இன்டர்வியூவை நான் சமீபத்தில் வாசித்தேன். அவர் அதுல சொல்லிட்டு இருந்தாரு, அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, இப்படி ஒரு படம் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம், அவ்வளவு ஒரு ரத்தமா இருக்கிற ஒரு படம், இது எப்படி நீங்க எடுத்தீங்க? உங்களை என்னது உந்துதலாக உங்களுக்கு இருந்துச்சு இது எடுக்கிறதுக்கு? ஏன்னா இதுவரைக்கும் யாரும் இப்படி எடுக்கல. உங்களுடைய நிறைய பியர் டைரக்டர்ஸ்னா இருக்காங்க, அவங்க யாருமே இப்படி எடுக்கல. உங்களை என்ன தள்ளுச்சு இது எடுக்கிறதுக்கு? அவரோட சேர்த்து கொண்டு சொன்னாராம், ஒரே ஒரு குவெஸ்டின் தான் என்னை டிரைவ் பண்ணுச்சு, ஒரே ஒரு கேள்வி தான் என்னை உந்தி தள்ளுச்சு அப்படின்னா. உடனே அந்த இன்டர்வியூ கேட்டாங்க, என்ன குவெஸ்டின் அது? உடனே இவர் என்ன சொன்னாராம், அவரை ஆணி அடிக்கும் போது கரத்துல ஒருத்தன் காலை வச்சு மிதிச்சு ஆணி அடிக்கும் பொழுது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நினைச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். அப்போ ஏன் அவர் அமைதியா அந்த இடத்துல தனது கரங்களை அப்படி நீட்டி இப்படி கொடுத்தாருன்ற ஒரு கேள்விதான் அந்த படத்தை எடுக்க எனக்கு வச்சுச்சு அப்படின்னா. ஹல்லேலூயா. இயேசுவானவரை அந்த அளவுக்கு அவர் மேல உமிழ்நீரை துப்புறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. What made the Lord stay as how he was? அவர் இருக்கிற மாதிரியே எப்படி அவர் இருக்க வச்சுச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான் என்னை அதை எடுக்க வச்சுச்சு. அண்ணா இந்த இன்டர்வியூவர் கேட்டானா, நல்ல பதில் தான், கரெக்ட் தான், இயேசுவானவர் எப்படி அப்படி இருந்தாரு. சரி, நீங்க படத்தை எடுத்து முடிச்சீங்க, படத்தை எடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சா? இயேசுவானவர் எதற்காக அப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சா அப்படின்னா, உடனே கண்களில் கண்ணீரோடு கூட சொன்னாரா, எனக்கு அது பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா. உடனே ஆசையா கேட்டானா, ஏன் இவ்வளவு கஷ்டம் அவர் படணும்? அந்த கேள்விக்கு என்ன பதில், என்ன அவர் மைண்ட்ல இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னா. அப்பதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் ஒன்று அவர் சொன்னாராம், when he was on the cross you were on his mind. நீ அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது நீ அவரது எண்ணத்தில் இருந்தாய் என்று. ஹல்லேலூயா. அவரை என்ன உந்தி தள்ளுச்சு? அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொள்ளும்படிக்கு அவர் என்ன உந்தி தள்ளுச்சு தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் பார்த்தாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம் மீது அவர் மனதுருகுகிற ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தோன்னே அவர் ஒரு விரோதியை பார்ப்பது போல நம்ம பார்க்க மாட்டேங்கிறாரு. நம்மை கண்டவுடன் அவர் மனதுருகுகிற ஒரு மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் நிலை எதுவாக இருந்தாலும் விண்ணின் நிலை உன்னை மாற்ற வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிரியமானவர்களே, உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய வியாதிகள் எத்தனை வருடம் வேணாலும் அது ஓல்டா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் எவ்வளவு பெரியதாக வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன், உன் நிலை எதுவாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விண்ணின் நிலை உங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலேயே உங்கள் வாழ்க்கை முடிவதற்கான ஒரு யோசனை என் கர்த்தரின் யோசனை அல்ல. என் கர்த்தரின் யோசனை என்னவென்றால், நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இயேசுவின் வாஞ்சை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் குணமானோம்.
இன்றைக்கு அந்த மாற்றம் வரும்போது அந்த மாற்றம் எதனால வருது? அவருடைய தழும்புகளினால். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு சுவிட்சம் எதனால கடந்து வருகிறது? அவருடைய காயங்களினால். இன்றைக்கு இயேசுவானவர் உங்களுக்காக அவர் சிலுவைக்கு சென்றதின் காரணமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாற போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே ஏன் வாழ்க்கை மாறணும்னு நீங்க கேட்க போறீங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நான் வீட்டில் தன்னந்தனியா நாங்க இருந்தேன். நான் கண்ணீரோடு கூட ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் ஜெபிக்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்ட பிறகு அப்படியே எல்லாரும் ஜெபத்தை முடிச்சுட்டு வெளில வருவோமா? கிடையாது. திடீர்னு நமக்குள்ள என்ன ஆயிடும்? ஒவ்வொரு வெல்ம் ஆயிடும். அது எனக்கு தமிழ்ல கரெக்டான வேர்டு எனக்கு இல்லை. நமக்குள்ள என்ன ஆயிடும்? ஒரு மாதிரி ஓவர் வெல்ம் ஆயிட்டு, ஆண்டவரே இந்த காரியம் வேணும் 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 ஒரு மாதிரி கதற ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் ஜோம் பண்றேன். அடுத்து ஜோம் பண்றேன், என்ன செய்யன்னு தெரியல. கடைசியா சொன்ன, ஆண்டவரே தனி மரமா நின்று நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே இந்த காரியம் எப்படியாவது என் வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி ஜோம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில். ஆண்டவரை நம்ம என்ன செய்யறோம்? எமோஷனலா அவரை பிளாக்மெயில் பண்றோம். தன்னந்தனியா என்னை விட்டுட்டீங்க ஆண்டவரே. தன்னந்தனியாவா நம்மளை விட்டார் அவரு. ஆண்டவரே நான் ஜெபத்திற்கு பதிலே கொடுக்கவே மாட்டேன், உங்க காதையே கேட்காதா? எவ்வளவு ஜோம் பண்றேன். இதெல்லாம் என்னதுன்னா எமோஷனல் பிளாக்மெயில். அன்னைக்கு நான் அதெல்லாம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே தனியா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு, நீ தனியா ஜோம் பண்ணல, உன்னை சுத்தி எத்தனையோ பேர் முழங்கால் போட்டிருக்காங்க, நீ மட்டும் ஜோம் பண்ணலப்பா, நீ மட்டும் கண்ணீர் வடிக்கல. உனக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவாட்டிகள், எத்தனையோ தேவதூதர்கள் அவர்களும் உனக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒருவேளை நினைக்கலாம் நம்ம தன்னந்தனியனாக இந்த பாதையில போயிட்டு இருக்கோன்ட்டு. இல்லம்மா, நம்மோடு கூட கணக்கற்ற தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் நீங்க போயிட்டு இருக்க அதே பாதையில உங்களுக்கு முன்பதாக, உங்கள் அருகாமையில், உங்களுக்கு பின்பதாக அவர்கள் நடந்து வந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இது நான் மட்டும்தான் அனுபவிக்கிறேன், இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? நீங்க நல்லா ஜம்முன்னு கோட்டு சூட்டை போட்டு போட்டை கட்டிட்டு வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு என் பிரச்சனை தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு உங்கள் பிரச்சனை தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த பிரச்சனையில என்ன ரீசன் தெரியும், எதற்காக வேண்டும் தெரியும், அதோடைய முடிவு என்னன்றதும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த முடிவு என்னன்னு எனக்கும் தெரியும். அந்த முடிவு உங்கள் மரணம் கிடையாது, அது தேவ நாம மகிமை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ என் முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல, ஓ 25 வருஷமா இந்த ஒரு வேதனையிலே நான் வாழ்ந்து வந்து விட்டேன், ஓ 10 வருஷமா இந்த ஒரு பாதையிலே நான் வந்து விட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இப்படியே தான் முடிய போகுது. இல்லம்மா, முடிவு என்னன்னு எனக்கு தெரியும், அது தேவ நாம மகிமைக்கான ஒரு முடிவு. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதிலே நான் மாண்டு போயிருவேன், இதிலே நான் முடிச்சுட்டு போயிருவேன். அன்றைக்கு அந்த அம்மையாரை பார்த்து சொன்ன, ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் நீங்க பார்க்கிற முதல் முகம் அப்படின்னு. ஒன்னு அவங்க அப்படியே என்ன பார்த்தாங்க, ஒண்ணுமே புரியாம. நீங்க சுகமாகிட்டு பார்க்கிற முதல் முகம் என் முகமா தான் இருக்கும், நீங்க சாகிறதுக்கு முன்னாடி பார்க்கிற கடைசி முகம் என் முகமா இருக்கவே இருக்காதுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இன்றைக்கு காலை முடித்து விட்டேன் என்றால், ஐயோ இன்னைக்கு நான் எழுச்சிட்டேனே, இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா இருக்குதா, என்றைக்கு நான் கர்த்தரிடமாக கடந்து செல்வேன், என்றைக்கு என் வேதனையான வாழ்க்கை மாறும், என்றைக்கு என் சாபமான வாழ்க்கை முடியும் என்று கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை எனக்கென்று நான் உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நான் மாற்ற வந்திருக்கிறேன், இந்த உங்களுடைய வாழ்க்கையை நான் செழித்து வைக்க வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய எல்லா வியாதிகளும் மாறப்போகுது. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே ஏன் வியாதி மாறணும் ஆண்டவரே? ஒரு சின்ன வியாதியா கூட இருக்கலாம். நீங்க ஒரு நினைக்கலாம், பிரதர் நீங்க சொன்ன மாதிரி குஷ்டரோகம் எனக்கு இல்ல, ஓ கேன்சர் எனக்கு இல்ல, ஒரு சின்ன முட்டு வலியும் ஒரு வியாதி தான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சின்ன வலியிலிருந்து ஒரு பெரிய வியாதி வரைக்கும் இன்றைக்கு என்னால் மாற்ற அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வியாதி மாற போகுது?
ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் வியாதி மாற போகுது ஆண்டவரே, என் நோய்கள் நீங்க போகிறது ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் மாற போகிறது ஆண்டவரே, என்னுடைய வேதனைகள் நீங்க போகிறது ஆண்டவரே, என்னுடைய சாபங்கள் மாற போகிறது, என்னுடைய எல்லா காரியங்களும் பாவங்கள் நீங்கி என் இல்லாமைகள் மாறி, எத்தனை பேருடைய கடன் நீங்கணும்? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கடன்கள் நீங்க வேண்டும் ஆண்டவரே, என் வலிகள் மாற வேண்டும் ஆண்டவரே, என் சுகவீனங்கள் மாறி போக வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவருடைய சித்தம் அதுதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நேசுவானவருடைய சித்தம் அதுதான். வேதம் சொல்லுகிறது யோவான் 10:10ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்றி வேறே ஒன்றுக்கு வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஜீவன் பரிபூர்ணம் அடையணும் ஆண்டவரே. ஏதோ வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம் இருக்கக்கூடாது, பரிபூர்ணம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன்னா என்ன தெரியுமா? பூமியில ஃபுல்லா வாழ்ந்து நல்ல மரணம் அடைந்து, அதுவும் ஆண்டவருக்காக ஊழியம் எல்லாம் செய்து எல்லாம் முடிச்சுட்டு பரலோகத்துல நித்திய காலமாக அவருக்கு முன்பதாக ஆடி பாடுவதே ஜீவன் பரிபூர்ணம் அடைகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் வேணும்? அந்த ஜீவன் தான் யாருக்கு தெரியுமா வந்துச்சு? இந்த குஷ்டரோகிக்கு வந்துச்சு. இந்த குஷ்டரோகி என்ன செய்யறான்? இவன் சொல்றான், சித்தம் இருந்தால் சுத்தமாக்கும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, எனக்கு சித்தம் இருக்குதுப்பா, சுத்தமாக. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வியாதிகள் எல்லாம் மாறப்போகுது. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக என்ன சொன்ன? உன்னிலை. இரண்டாவதாக என்னது? விண்ணிலை. மூன்றாவதாக பின்னிலை. வேதம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு முன்பதாக உன்னை காண்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? ஒரு குஷ்டரோகியை கண்டெடுக்கிறாரு. அந்த குஷ்டரோகியை கண்டெடுத்துட்டு அவர் சொல்றாரு, உன்னை நான் சுகமாக்க போறேன்னு சொல்றாரு. ஒரு நாள் சுகமும் ஆயிடுச்சு. சுகமாயிட்ட பிறகு அவன் திரும்பியும் அவன் வீட்டுக்கோ இல்லாவிட்டால் அவனுடைய வேலையோ பார்க்கணும்ன்றது என் தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. என் கர்த்தருடைய எண்ணம் எது தெரியுமா? நீங்கள் சுகம் பெற்றவுடன் நீங்கள் ஆசாரியர்களுக்கு முன்பதாக, உங்களை வெறுத்தவர்களுக்கு முன்பதாக, நீங்கள் இருந்த பள்ளத்தாக்கிற்கு முன்பதாக நீங்கள் இயேசுவுக்காக சாட்சியாக எழும்பி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சியா மாற போறீங்க? எத்தனை பேர் சாட்சியா மாற போறீங்க? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேர் சாட்சியா மாற போறீங்க? ஆசீர்வாதம் வேணும்னு கூட கொஞ்சம் சத்தம் இருந்துச்சு, சாட்சியா மாற போன சத்தமே இல்லை. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் சாட்சியா மாறணும்? ஆண்டவருக்காக சாட்சியா மாறணும்ன்றதுக்காக தான் நம்ம சாட்சியா அவர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகியா இருந்தவன் சுகத்தை பெற்றுட்டு அவன் வீட்டுல திருப்பி அவன் ஒய்ஃபோடையும் அவன் பிள்ளைங்களோடையும் போய் இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அற்புதத்தை செய்திருக்கவே மாட்டாரு. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை ஆண்டவரிடமாக சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தோடனே அநேகரின் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்குகிற ஒரு மனிதனாக மாறுவேன் என்று சொல்லி பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சொல்றீங்கன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்றப்பட்டதை, என் வாழ்க்கையை நீ மாற்றினதை நான் மற்றவரிடமாக போய் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரா இல்லையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் அந்த ஜெபத்தை தான் நான் பண்ணேன். நான் சொன்ன, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்றின பிறகு ஒரு வாரம் விட மாட்டேன், எல்லா நாளும் போவேன். நீர் செய்த மாற்றத்தை எல்லாரிடமாகவும் நான் சொல்லுவேன். என்னால் முடிந்ததை நான் எல்லாருக்கிட்டையும் போய் நான் விவரிப்பேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் என்றும் மாறாதவர் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னேன். இந்த குஷ்டரோகியை என் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா.
ஒருவேளை நீங்களும் குஷ்டரோகிகளா இன்றைக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் குஷ்டரோகம் மாறினது என்றால் இன்றைக்கு நான் வெளியே போய் சொல்லுவேன். இன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பதாக நான் நின்றுட்டு சொல்லுவேன், ஆண்டவரே, என் குஷ்டத்தை அவர் மாற்றினார், என் குஷ்டரோகத்தை அவர் நீக்கினார், இன்றைக்கு நான் சுத்தமானேன் என்று நான் சொல்லுவேன் என்று ஆண்டவரிடமாக சொல்லுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. நண்பு சகோதரி சகோதரிகளே, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது வேதம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடை பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வைக்கிறார்னா, வெறும்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கு வாரந்தோறும் கொஞ்ச நேரம் வந்து அந்நிய பாஷை பேசிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போறது கிடையாது. பூமி எங்கும் போய் சாட்சிகளாக நாம் நிற்க வேண்டும். இந்த மனுஷன் என்ன செய்யலாம் பாருங்க. எனக்கு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப டச் ஆனதுதான். அவன் சுகத்தை பெற்றுட்டான். அவன் சுகத்தை பெற்றோன்னே, ஆண்டவரே சோத்திரம்னு ஒரு சல்யூட் அடிக்கல. ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ், இத்தனை வருஷமா நான் இப்படி இருந்தேன் போதும் அப்படின்னு சொல்லலை. அவன் 2 இடத்துக்கு போனான். முதல்ல எங்க போனான்னு தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய கதவு. அந்த கதவுல போய் திருப்பி தட்டினான். எந்த கதவு? ஆசாரியனுடைய வீட்டு கதவை போய் தட்டுறான். தட்டிட்டு சொன்னானா, ஓ ஆசாரியனே, இப்போ என்னை சோதித்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் போய் சொல்றான், ஆசாரியனே, இப்போ என்ன செய்ய சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார் என்றால், என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான கிரியை செய்தார் என்றால், என் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்றால், அது எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் அறை வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே அனுபவிக்கிற ஒரு அற்புதமா இருக்கவே இருக்காது. நீங்க வெளியே புறப்பட்டு போவீங்க. எவன் உன்னை இல்லைன்னு சொன்னானோ அவன் கதவை தட்டி இதோ இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, that man did not stay in his house or did not stay inside his dwelling place. அவன் என்ன செய்றான்? அவன் நேர போய் ஆசாரியரின் கதவை தட்டி கேட்கிறான், ஐயா என் கையை பாருயா, ஐயா என்னுடைய முதுக பாரு, ஐயா என்னுடைய சரீரத்தை பாரு, ஐயா என்னுடைய ரோமத்தை பாரு, ஐயா என்னுடைய கரங்களை பாரு. Look at all these things. Do you still feel that there is any drop of leprosy amidst me? என் மத்தியில leprosy இருக்குதா? இப்போ நான் தனியா இருக்கணுமா? இப்போ நான் திரும்பவும் அதே பள்ளத்தாக்கிற்குள்ளாக இருக்க வேண்டுமா? சோதித்து சொல் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து பள்ளத்தாக்குக்கு போக வேண்டிய ஆளு இவன் கீழே இருக்க வேண்டிய ஆளு, இவன் சரீரத்துல வெள்ள படர் இருக்குது, இவனை வெறுத்து ஒதுக்கி வைக்க வேண்டும், இவன் ஒண்ணும் இல்லாதவன் இப்படின்னு சொல்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிப்பாட்ட வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு வருடத்திற்கு முன்பதாக என்னையும் பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. என்னையும் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இதே மேடையில சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஓ, இவன் ஒரு குஷ்டரோகின்ட்டு. இன்றைக்கு வெள்ளை அங்கி தரித்த ஆசாரியரை பார்த்து நான் கேட்கிறேன், என் சரீரத்தை பாருங்கள், குஷ்டரோகம் இருக்கிறதா? எனக்குள்ளாக இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ளாக இருக்கிறது தேவனுடைய வல்லமை. எல்பத்து ஒரு 0 தான், எல்பத்து ஒரு 0 தான், எல்பத்து ஒரு குஷ்டரோகி தான். ஆனா எல்பத்துக்குள்ளாக இருக்கிறது யார் என்று எனக்கு தெரியும். எல்பத்தை இயக்கி கொண்டிருக்கிறது யார் என்று தெரியும். எல்பத்துக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது யார் என்று எனக்கு தெரியும். அதேதான் நீங்களும் சொல்ல போறீங்க. மனுஷர்கள் உங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாமா? நீங்க போய் தட்டி கேளுங்க, ஆசாரியரே என்னை சோதித்து பாருங்கள் என்று. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா உங்களை நிப்பாட்டணும் ஆண்டவர் வந்திருக்கிறார். என்ன நிப்பாட்டினவரு உங்களை நிப்பாட்டுவாரு. என்ன நிப்பாட்டினவரு உங்களை நிப்பாட்டுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, என்னையே நிப்பாட்டிட்டாருன்னா உங்களை கண்டிப்பா நிப்பாட்டுவாரு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எங்க போறாரு? முதல்ல ஆசாரிய வீட்டு கதவு போய் தட்டிட்டாரு. இரண்டாவதாக எங்க தெரியுமா போனாரு? அவர் போனது அந்த பள்ளத்தாக்கிற்குள்ளாக போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, கர்த்தர் உங்களை தூக்கி விட்டுட்டாருன்னா, நீங்க நேரா எங்க தெரியுமா போனோம்? உங்களை போன்று தூக்கி விட வேண்டிய நிலைமையில இருக்கிறவர்களை கர்த்தருக்காக நீங்க தூக்கணும். அந்த மனுஷனை குறித்து சொல்றாங்க, அவன் நேரம் போனானா, போயிட்டு கயிறை போட்டானா கீழே, நேர கீழே கயிறை போட்டு சொன்னானா, இந்த கைத்தல உங்க சரீரத்தை நீங்க கெட்டிக்கிடுங்கன்னா, கரங்களே இல்லையா அவங்க கிட்ட, பிடிச்சி ஏற முடியாதான், காலையில எல்லாம் குஷ்டரோகம் வந்து ஒண்ணுமே இல்லையா, சீல் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவன் போய் சொன்னானா, இதை எடுத்து உங்களுடைய இடுப்புல கட்டிக்கிடுங்க, இது உங்க மேல கட்டிக்கிடுங்க, நான் இழுக்கிறேன் அப்படின்னா. நான் எல்லாரும் கேட்டானா, என்ன யார் நீ பார்த்தோன்னே, டேய் இவனா, இவனும் ஒரு குஷ்டரோகி தானே. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ரோம போர்ச்சேவகர்கள்லாம் அங்க நின்றுட்டு இவனுங்க மேல வந்துடக்கூடாதுன்னு நிறைய பேரு அவங்களுக்கு அதிகாரிகளாக வைத்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொன்னாங்களா, நீ கிளம்பு, வெளியில போ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் சொன்னானா, என்னை சுகமாக்கின, என்னை சுத்தமாக்கின என் இயேசுவால் இவர்களையும் சுத்தமாக்க கூடும். அவன் சொன்னானா, நான் சுத்தமாக்கிட்டேன், நான் என் வீட்டுல இருக்கிற மாட்டேன், என்னை சுத்தமாக்கியாச்சு. நான் ஆசாரியரிடம் போய் காமிச்சேன், அவங்க சொல்லிட்டாங்க நீ சுத்தமாயிட்டேன்ட்டு. இதோட நான் நிற்க மாட்டேன். இத்தனை பேரை இந்த ஆசாரியர்கள் குஷ்டரோகம் பிடித்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க, இத்தனை பேரையும் நான் இழுத்துக்கொண்டு வருவேன், இத்தனை பேரையும் நான் இழுத்துக்கொண்டு எல்லாரையும் நான் சுத்தமாக மாற்றுவேன் என்று சொன்னானா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னை குஷ்டரோகின்னு சொன்னவங்க அநேக இங்கேயும் குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்றேன், இந்த குஷ்டரோகியை சுகமாக்கின தேவன் உங்கள் எல்லாரிடம் இருக்கிற குஷ்டரோகத்தையும் அவர் சுத்தமாக்க அவரால் கூடும். இன்றைக்கு நீங்களும் என்ன போன்று வெளியே புறப்பட்டு அவரிடமாக நீங்கள் கடந்து வரும் பொழுது அவர் உங்களை சுத்தமாக்கினதை கண்டு நீங்களும் ஒரு நாள் எழுப்பி சொல்ல போகிறீர்கள், ஆசாரியர்களே என் சரீரத்தை பாருங்கள் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி மாறணும்? எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி மாறணும்? நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றம் வந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேதனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கண்ணீர் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு நீங்க வாய்களை திறந்த ஆண்டவரிடமாக கேட்க போகிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என் கர்த்தராகிய தேவன் சொன்னது என்னன்னா, அவங்களை கேட்க சொல்லு, நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு வாய்களை திறந்து நீங்க கேட்க போறீங்க. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு எல்லாரும் நீங்க பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னுடைய நிலை இதுதான் ஆண்டவரே, என்னுடைய நிலை இதுதான் ஆண்டவரே. ஓ கண்ணீரின் நிலை ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் இருக்குது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சோகம் இருக்குது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் வாழ்க்கையினூடாக நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஓ இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்குள்ளாக இருக்குது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சுகவீனத்தினால் நான் வாட்டி வதைக்கப்படுகிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு நிலையில் நான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் ஆண்டவரே, என்ன செய்வதென்று அறியாது ஓ திகைத்து நின்று கொண்டிருக்கிற என்னை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஓ வானத்திற்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்வீர்களா? ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய நிலை இது ஆண்டவரே, என்னுடைய நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்களை திறந்து கேளு. இன்றைக்கு வாயை திறந்து கேளு. உன்னுடைய தேவை என்னவோ ஆண்டவர்கிட்ட கேளு. உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளு. உன்னுடைய வாழ்க்கையில எதை மாற்றணும் நீ நினைக்கிறியோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே இந்த ஒரு காரியம் மாற்றப்படணும் ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில மாறணும் ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேக பல ஆண்டுகளாக வியாதியினால் அகப்பட்ட இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் வியாதி நீங்கும்படிக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்து கேளுங்க, அப்பா என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, என்னுடைய வியாதி மாறணும் ஆண்டவரே, என்னுடைய சுகவீனம் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய பலன் மீண்டுமாக கடந்து வரணும் ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, எனது கண்ணீர் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ thank you Lord. வாய்களை திறந்து கேளுங்க. இதோ பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ உன் மீது ஓ பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி
இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எந்தெந்த காரியம் உன் வாழ்க்கையில மாறலையோ, இன்றைக்கு நீ அவரிடமாக கேட்கும் பொழுது, இதோ மாற்றத்தின் ஆவியானவர் இதோ உன் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு வந்திருக்கிறார். இதோ அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கேளு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஒரு காரியம் பல ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் அப்படியாகவே தங்கி தங்கி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு Lord, I need to change, oh Father. இன்றைக்கு அந்த மாற்றப்படணும் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த மாற்றப்படணும் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த மாற்றப்படணும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய நிலை மாறணும் ஆண்டவரே, என்னுடைய நிலை மாற்றப்படணும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரன், நீ இவரோட நினைக்கிறியா? ஓ, இந்த நிலைமையில தான் கர்த்தரை விட்டுட்டாரோ, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எனது எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லையே பிரதர், இப்படியாகவே வாழ்க்கையை கடத்தி விட வேண்டுமா? என் அன்பு சகோதரனே, விண்ணவரின் நிலை அது கிடையாது, விண்ணவரின் சிந்தை அது கிடையாது, விண்ணவரின் யோசனை அது கிடையாது. நீ இருக்கிற நிலைமையிலே நீ தவித்து விட்டு நீ கைவிடப்பட்ட நிலையிலே நீ இருக்கணும்ன்றது அவர் சித்தமே கிடையாது. அவர் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். உன் வாழ்க்கையை அவர் மாற்றி அவர் உனக்குள்ளாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஒரு புத்துயிரை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அவரது ஜீவன் உனக்குள்ளாக புறப்பட்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சியாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ளாக கடந்து வருது. இன்றைக்கு கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ளாக கடந்து வருகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே உமது சுவாச காற்று என் மேல வீசு ஆண்டவரே, உமது சுவாச காற்று இன்றைக்கு என் மேல வீசப்படட்டும் ஆண்டவரே. உமது சுவாச காற்று இன்னைக்கு என் மேல வீசப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமது மூச்சு காற்று என் மேல வீசப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க, Lord, thy power from thy nostrils should be blown out upon me, O Father. அப்பா, உமது breath of God இன்றைக்கு என் மேல வந்து வீசட்டும் ஆண்டவரே. அதே ரூபா காற்று இன்றைக்கு இறங்கி இருக்குது. என் பெரிய மாணவர்களே, இன்றைக்கு உங்கள் மீது இதே ரூபா காற்று இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. இதோ சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக இதோ இயேசுவானவர் இதோ உங்கள் முன்பதாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சரீரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையானது இதோ உங்கள் மீது அது புறப்பட்டு வருகிறது, அது கடந்து வருகிறது. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நீங்கள் எதற்காக ஜெபித்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் சரி, பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சிலுவையிலிருந்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு அதோ கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக என் இயேசுவானவர் கொண்டு வருகிறார். அந்த ஆவி இன்றைக்கு உங்களுக்குள்ளாக புறப்பட்டு வருகிறது. அந்த ஆவி இன்றைக்கு உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவானவருடைய thank you Lord Jesus, the same power is coming down upon each and every one of you. அவரது காயங்களிலிருந்து ஒரு வல்லமை. thank you Lord. எந்த விதமான வியாதி உங்களிடம் இருந்தாலும் சரி, என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, எந்த விதமான வியாதி உங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளாக எந்த விதமான வேதனை இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இயேசுவானவர் அந்த வியாதியை நீக்கும்படிக்கு இன்றைக்கு உன் பக்கமாக அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். Yes Lord, yes Lord. இன்றைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகம் கடந்து வரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பலன் கடந்து வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது பலமாய் இறங்கி வந்து இன்றைக்கு the Holy Spirit is alighting upon each and every one of you. நெடுமுழங்கால் படியிட்டு கண்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி இன்றைக்கு ஆண்டவரை கேளுங்க, அப்பா இன்றைக்கு என்னை ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை நான் நிரப்பும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை நான் நிரப்பும் ஆண்டவரே. சாத்தானி கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே, சாத்தானி கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவனை ராஜ்யம் மெருமை கட்ட வல்லமை தாருமே, தேவனை ராஜ்யம் மெருமை கட்ட வல்லமை தாருமே, வல்லமை வல்லமை ஆவியே என் மேல் இறங்கிடுமே.
வல்லமை வல்லமை ஆவியே என் மேல் இறங்கிடுமே. வல்லமை வல்லமை ஆவியே என் மேல் இறங்கிடுமே. வல்லமை வல்லமை ஆவியே என் மேல் அசைவாடுமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இன்னும் ஒரு விசையாக உங்கள் வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் நிலை உம்மிடமாக நாங்கள் சொன்னோம் ஆண்டவரே. அப்பா உமது நிலையை பெண்ணின் நிலையை நீர் சொன்னீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே பல ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பதாக எங்களை சாட்சியாக நிறுத்தும்படிக்கு எங்கள் பின்னிலையானது வல்லமை ஒரு நிலையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் இதோ வந்திருக்கிற யாவர் மீதும் ஆண்டவரே உமது வல்லமையானவர் பலமாக இறங்கும்படிக்கு இதோ நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொரு மீதும் பலத்த ஒரு வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோ பலத்த ஒரு வல்லமை. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது இனி வியாதி இல்லை, இனி வறுமை இல்லை, இனி சந்தோஷம் மட்டுமே. கண்ணீர் இல்லை, சுகவீனம் இல்லை, வேதனை இல்லை, இல்லாமை இல்லை. இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடும். என் இயேசுவானவருக்கு எல்லாம் கூடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாம் கூடும். உங்க கரங்களுக்கு எல்லாம் கூடும். உங்கள் இதயத்திற்கு எல்லாம் கூடும். உங்கள் சிந்தைக்கு எல்லாம் கூடும். உங்கள் ஆத்மாவுக்கு எல்லாம் கூடும். உங்கள் கரங்களுக்கு, கால்களுக்கு, எலும்புகளுக்கு, தசைகளுக்கு எல்லாம் கூடும். சரீரத்தில் thank you Jesus. Thank you Jesus. சில பாகங்கள் எல்லாம் புதிதாக கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சில சரீரத்தில் உள்ள சில பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு புத்துணர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்குள்ளாக ஜீவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது புத்துணர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக thank you Lord. இன்றைக்கு அது எழும்புகிறது. அது ஜீவன் பெற்று எழும்புகிறது. ஜீவனாகிய கர்த்தருடைய ஜீவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக புறப்பட்டு வந்திருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நீங்க வெளியே போகும்போது பிரியமானவர்களே, ஜீவன் பரிபூர்ணம் அடைஞ்சு நீங்க போறீங்க. எத்தனை பேருக்கு ஜீவன் பரிபூர்ணமா வேணும்? ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையணும்னு கேட்கிறவங்க ஒரு விசேஷத்தை ஒரு வல்லமை தொடுதலுக்காக கேட்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணம் அடையும் வரைக்கும் நான் காத்துக் கொண்டே இருக்கேன். இன்றைக்கு பரிபூர்ணம் அடையணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு அவரது ஜீவன் உங்களுக்குள்ளாக பரிபூர்ணம் அடையணும். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது பரிபூர்ண பலத்தோடு போகணும். பரிபூர்ண ஜீவனோடு கூட போகணும். வியாதி இல்லாம பரிபூர்ண சமாதானத்தோடு கூட போகணும். எங்க நன்றி பரலோக பிதாவே, அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உமது அற்புத சுகமளிக்கும் வல்லமை கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வியாதியும் நீங்கும்படி ஆண்டவரே உமது பலத்த தொடுதல் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உமது கரம் வந்து விடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா சாட்சிகளாக புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. ஆசாரியர்களுக்கு அவர்களை போய் காண்பிக்கட்டும் ஆண்டவரே. குஷ்டரோகம் நீங்கினதை அவர்கள் எல்லா இடமும் சொல்லட்டும் ஆண்டவரே. அடுத்த மாதம் புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவரே அநேக குஷ்டரோகிகளை அழைத்துக் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதுமாக ஆண்டவரே உமது அற்புத சுகமளிக்கும் வல்லமை கடந்து வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் ஜீவனை அடைய செய்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பள்ளத்தாக்கிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக பிள்ளைகள் மாற்ற உதவி செய்தோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ தம்மை பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் நீங்கி ஜெப விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா அதே போல என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே ஒரு விசேஷத்த வல்லமை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதித்தரணும் தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தோம் எங்கள் நிலை என்ன, விண்நிலை என்ன, எங்களது பின்னிலை என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே.
அப்படியாக அப்பா, எங்கள் பின்னிலையை பார்த்தவர்களாக, விண்ணிலையை தரித்தவர்களாக, எங்கள் நிலையை களைந்தவர்களாக இந்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களது வருத்தத்தை காணாமல், எங்களது வேதனையை நோக்காமல், எங்களது கண்ணீரை காணாமல் உமது சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு உண்மையை கண்டவர்களாக அப்பா, பின்னாக இருக்கிற ஒரு பலத்த கடைசி கால ஊழியத்தை நோக்கி புறப்பட்டு செல்லும் ஜனமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சீக்கிரமாக நீர் கடந்து வரும் ஆண்டவரே. எங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அழைத்த அந்த கடைசி கால ஊழியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு நீர் தாமே சீக்கிரமாக புறப்பட்டு வரும் ஆண்டவரே. உமோடு கூட நாங்கள் பறந்து வர எங்களுக்கு நீர் தாமே கிருபை பாராட்டியறோம். அப்படியே நீர் செய்தோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மூவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறேன். இதோ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மீது பலமாக இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் நீங்கி ஆண்டவரே அப்பா உற்சாகம் அளிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நடுத்தர வயதினரையும் ஆண்டவரே சமூகத்தினால் தருகிறேன் ஆண்டவரே. அவர்கள் மீதும் உமது வல்லமை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் இணைந்த ஆண்டவரே உமது காரியத்தை செய்ய சீக்கிரமாக புறப்பட எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.